Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். குக்கர்ல குழையாம எப்படி நல்ல உதிரியா செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சிக்கனை ஊற வைக்க போறோம். ஒரு 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்ல அரைச்சது, நீங்க கடையில வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் தூக்கலா இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஊறி வரும்போது சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு குக்கரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, இது கூட ஒரு 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிற போறோம். இது வதங்குறக்குள்ளேயுமே இது கூட ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனும் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஊற வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஊற வச்சு பிரியாணி செய்யும்போது இன்னும் நல்லா சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த டயத்தில் தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்துட்டு சிக்கன் ஒரு 3/4 பதம் வேகணும். அதனால் குக்கரை மூடி போட்டு ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு எப்பவுமே சிக்கன் அரிசியை விட கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா பிரியாணி நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவோட அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஏற்கனவே 1 கப் அளவுக்கு சிக்கனுக்கு ஊற்றி வேக வச்சுருக்கோம். நார்மலாக 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதில் நான் 1/2 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுக்காக 1/2 கப் கூட சேர்த்துருக்கோன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்க்கும்போது பிரியாணி நல்லா உதிரியாக வரும். அதனால தான் 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துருந்தோம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட 65 அது கூட ரைத்தா எக் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.